சென்னை பெங்களூர் இடையே புல்லட் ரயில் இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புல்லட் ரயில் பயன்பாட்டுக்கு வந்தால் சென்னை டு பெங்களூருவுக்கு வெறும் 73 நிமிடங்களில் சென்றடைய முடியும். நமது இந்தியாவில் ரயில் போக்குவரத்து உயிர் நாடியாக உள்ளது. நாடு முழுவதும் தினமும் பல லட்சக்கணக்கான பயணிகள் ரயிலில் பயணம் செய்து வருகின்றனர். நமது நாட்டில் சாதாரண பயணிகள் ரயில் முதல் அதிவேக வந்தே பாரத் ரயில்கள் வரை இயக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே நாட்டின் ரயில் கட்டமைப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வகையில் முக்கிய நகரங்கள் இடையே அதிவேக புல்லட் ரயில்களை இயக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டமான மும்பை அகமதாபாத் பணிகள் துரிதமாக நடந்து வருகின்றன. இந்த பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மும்பை அகமதாபாத் போன்று சென்னை பெங்களூர் இடையேயும் புல்லட் ரயில்களை இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் சொல்லியுள்ளார். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் அதிநவீன தொழில்நுட்ப பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டமான மும்பை அகமதாபாத் காரிடர் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன. இது அடுத்த ஆண்டு 2027 பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சென்னை பெங்களூரு உள்ளிட்ட நாட்டின் பிற முக்கிய வழித்தடங்களிலும் புல்லட் ரயில் சேவைகளை விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று கூறினார். மத்திய அமைச்சரின் இந்த அறிவிப்பு தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை டு பெங்களூர் புல்லட் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டதால் சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு வெறும் 73 நிமிடங்களில், அதாவது 1 மணி நேரம் 13 நிமிடங்களில் ரயிலில் சென்றுவிட முடியும். இப்போது சென்னையிலிருந்து புறப்படும் வந்தே பாரத் ரயில் பெங்களூருவை சுமார் 4 மணி நேரம் 10 நிமிடங்களில் சென்றடைகிறது. சதாப்தி எக்ஸ்பிரஸ் 4 மணி நேரம் 30 நிமிடங்களிலும், டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் 5 மணி நேரம் 45 நிமிடங்களிலும் பெங்களூர் சென்றடைகிறது. மற்ற சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்ல குறைந்தது 6 மணி நேரம் 15 நிமிடங்கள் ஆகிறது. ஆனால் புல்லட் ரயில் செயல்பாட்டுக்கு வரும்போது வெறும் 73 நிமிடங்களில் சென்னையிலிருந்து பெங்களூர் சென்றடைய முடியும். இதனால் 5 மணி நேரத்திற்கு மேலான பயண நேரம் மிச்சமாகும் என்பதால் பயணிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை டு பெங்களூர் வழித்தடத்தில் இயக்கப்படும் புல்லட் ரயில்கள் அதிகபட்சமாக மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்திலும் சராசரியாக 320 கிலோமீட்டர் வேகத்திலும் இயக்கப்பட ஏதுவாக தண்டவாளங்கள் அமைக்கப்படும். தேசிய அதிவேக ரயில் கழகம் தயாரித்து வரும் திட்ட அறிக்கையின்படி இந்த ரயில் சென்னை சென்ட்ரலில் தொடங்கி பூந்தமல்லி, பரந்தூர், புதிய விமான நிலையம், சித்தூர், கோலார் வழியாக பெங்களூருவின் பயப்பனஹள்ளி மற்றும் ஒயிட்ஃபீல்ட் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் அமைய வாய்ப்புள்ளது. பெங்களூர் நகருக்குள் நுழையும் போது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஒயிட்ஃபீல்ட் முதல் பயப்பனஹள்ளி வரை சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலத்தடி சுரங்கப்பாதை வழியாக இந்த ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த புல்லட் ரயில் திட்டம் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் சென்னை மற்றும் பெங்களூரு ஆகிய இரு நகரங்களுக்கும் வணிக ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் இன்னும் மேலும் வளர்ச்சி அடையும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.